ஹே கைஸ், ஐம் திவ்யா. இன்னைக்கு வந்து லெசன் 5th லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிராமர் நோட் வந்து பார்ட்டிக்கல் ஹே வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ கிமாஸ் கைரிமாஸ் அதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வேர்ப் வந்து மூமெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறப்ப இது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இல்லை வீட்டுக்கு நான் ரிட்டர்ன் ஆகுறேன், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஹே இக்கிமாஸ், ஹே கைரிமாஸ், இப்போ இந்த ஹே அப்படி இது வந்து ஏ அப்படின்னு ரிப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐம் கோயிங் டு கியோத்தோ அப்படின்னு சொல்கிறான். நான் கியோத்தோவுக்கு போகிறேன். வத்தாஷுவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது கியோத்தோ ஏ இக்கிமாஸ் அப்படின்றது நான் கியோத்தோவுக்கு போகிறேன் அப்படின்றது அதுக்கு மீனிங். அதாவது நான் போகிறேன், வரேன், ரிட்டன் ஆகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹே பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஹே பார்ட்டிக்கல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து தோக்கோ மோ இக்கிமாசேன் தேஷிதா. இந்த மோ வந்து நான் முன்ன எதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அதாவது ஆல்சோ அப்படி எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு வந்து இந்த மோ பார்ட்டிக்கல் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த மோ பார்ட்டிக்கல் நெகட்டிவ்லி ஒர்க் ஆகுது. அதாவது இப்போ நான் கியோத்தோவுக்கு போகவே இல்லை, கியோத்தோ மோ இக்கிமாசேன், கியோத்தோவுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னா இக்கிமாசேன் தேஷிதா. இப்போ அதாவது மோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஐ எம் நாட் கோயிங் எனிவேர், நான் எங்கேயுமே போகல. வத்தாஷிவா தோக்கோமோ இக்கிமாசேன், இந்த மாதிரி சொன்னால் நான் எங்கேயுமே போகல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்ட்டிக்கல் வந்து தே இக்கிமாஸ் கிமாஸ் கைரிமாஸ். இந்த தே வந்து எதுக்குள்ள யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீ காலேஜ்க்கு எதில் வந்த அப்படின்னு கேட்குறப்போ, நான் பஸ்ஸில் வந்தேன், காரில் வந்தேன், ட்ரெயினில் வந்தேன், இந்த ட்ரெயினில் வந்தேன், காரில் வந்தேன், அந்த இல் அதுக்கு பதிலாக இந்த தே பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வத்தாஷிவா பஸ் தே இக்கிமாஸ், பஸ்ஸில் போனேன். அதாவது இப்போ நான் ட்ரெயினில் வந்தேன் அப்படின்னு எப்படி சொல்லுவேன், ஜிதன்ஷா தே கிமாஸ், போனேன், வந்தேன், இக்கிமாஸ். இந்த மாதிரி வந்து இந்த தே பார்ட்டிக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்குலாம் வந்து இந்த தே பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்டோ வேர்ப். அதாவது ஐம் கேம் டு ஜப்பான் வித் மை ஃபேமிலி. அதாவது கசோக்குத்தோ நிஹோன் ஹே இக்கிமாஸ். அதாவது நான் ஃபேமிலியோட நான் ஜப்பானுக்கு வந்தேன் அப்படின்னு இது சொல்லுது. அதாவது ஃபேமிலியோட வித் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து தோ வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது நான் ஃபேமிலி கூட அப்படின்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கசோக்குத்தோ நிஹோன் ஹே இக்கிமாஸ்டா, நான் ஃபேமிலி கூட ஜப்பானுக்கு போனேன் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து இட்ஸ் அப்படின்றது வென். நீங்கள் எப்போ ஜப்பானுக்கு போனீங்க அப்படின்னு நீங்கள் ஒருத்தங்களை கேட்குறப்ப நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா, இட்ஸ் நிஹோன் ஹே கிமாஷ்தகா, வென் யூ ஆர் கோயிங் டு ஜப்பான், எப்போ நீங்கள் போனீங்க இல்லை எப்போ போக போகிறீங்க, இந்த மாதிரி கேட்குறப்போ வென் அப்படின்றதுக்கு இட்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யோ. இப்போ வந்து யோ அப்படின்றது அந்த பார்ட்டிக்கல் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, அந்த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கு இந்த யோ பார்ட்டிக்கல் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ கொனோ ஜிதன்ஷா கோஷியன் ஏ இக்கிமாஸ்கா, இந்த ட்ரெயின் வந்து கோஷியனுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இயே இக்கிமாசன் சுகினோ ஃபுட்ஸு தேஷோ. அதாவது இந்த ட்ரெயின் போகாது, அதாவது ஃபுட்ஸோ அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து நெக்ஸ்ட் வர லோக்கல் ட்ரெயின் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த யோ அப்படின்றது ஒரு சென்டென்ஸோட லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோ திஸ் டே உங்களுக்கே தெரியும், நான் போன தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது நாளைக்கு வந்து சண்டேவான்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. நாளைக்கு சண்டேவான்னு கேட்குறப்ப ஆமாம் சண்டே தான், எஸ் இட் இஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப லாஸ்ட்டில் எஸ் ஹை ஸோ திஸ் டே, நாளைக்கு சண்டே தானே அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷனோட சொல்கிறது தான் வந்து ஸோ திஸ் டே. இப்போ சொல்லிக்கிறத வச்சு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அதை வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதோ டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ கைஸ்.